Simpu is concerned. It's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணியிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டைலாக் படத்துலையும் இருக்கு. அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனா டெய்லி காரத்தால ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆளு ஜோஜோ தான். எங்க பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவாரு. ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான். போனா போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காது நம்ம சொல்லுவாருங்க. இப்ப அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்ல ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்ப எச்சி முழுங்கிறது எப்ப முழுங்காம இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுல இருந்து ஆரம்பிக்கும் என் டவுட். அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் அவருக்கு, பட் நாங்க பார்க்கல. He was very confident, and I knew that அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால மலைக்க கூடாது, அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை, புதுசா வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு, பயப்படாம நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சைல்டு அண்ட் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கள்லாம் படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கற்றுக்கிறதுக்கோ, இங்கிலீஷில் பேசுறதுக்கோ, இல்லை ஒன்றும் 2ன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. வி க்ரூ அப் இன் சினிமா. என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடிச்சு கடிச்சு வற்புறுத்தது. அவங்க அப்பா மிதிச்சிருவார் அவரை சரியா பண்ணலன்னா. அப்படி ஒரு கடுமையான வாத்தியார். அது எங்க அப்பா பண்ணலையே தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் பண்ணார் நிறைய. என்ன இப்படி சொல்றீங்க, காலை பிடிச்சு திருவாரா அப்படின்னா, திருவாரு சார், எனக்கு திருவாரு, மற்றவங்களை விட்டுருவாரு. பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க, தட் இஸ் த ட்ரூத் ஐ எம் டாக்கிங். அதனால இந்த மேடையில ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இதை பண்ணிட்டோம். இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும், எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.